நமது நாட்டில் கோரிக்கைகள் நிறைவேறாமல், குடிநீர், சாலை, மின்சாரம் உள்ளிட்ட தேவைகள் பூர்த்தியாகாமல், அடிப்படை உரிமைகள் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கும் மக்கள் விடியலுக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களின் ஒட்டுமொத்த குரலாக ஒலிக்கிறது விடியலை தேடி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதி மக்களின் பிரச்சனைகள் குறித்து சந்திப்போம். விடியலை தேடி பகுதியில் இந்த வாரம் நாம் சந்திக்க இருக்கும் பகுதி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இடம்தான். சென்னை மாநகராட்சி 200 வட்டங்களுடன் பறந்து விரிந்து பெருநகர மாநகராட்சியாக உருமாறியுள்ளது. வானுயர்ந்த கட்டிடங்கள், பளபளக்கும் மாளிகைகள் சென்னையின் சாலைகளை அலங்கரித்தாலும், தலைநகரில் குடிசைகள் மட்டுமல்ல, அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவிக்கும் பகுதிகளும் உள்ளன. சென்னை பெருநகர மாநகராட்சியின் 184வது வட்டத்தில் வேளச்சேரியை அடுத்த கந்தன் சாவடி அருகே கள்ளுக்குட்டை என்றொரு பகுதி அமைந்திருக்கிறது. இந்த இடத்தில் திருவள்ளுவர் நகர், சந்தியா நகர், அம்பேத்கர் புரட்சி நகர், ஜே நகர், அண்ணல் அம்பேத்கர் நகர், செம்பொன் நகர், அஞ்சல் அம்மாள் நகர் ஆகிய 7 நகர்கள் அமைந்துள்ளன. இந்த நகர்களில் பெரும்பாலான மக்கள் கூலி வேலை செய்யும் தொழிலாளர்கள். 152க்கும் மேற்பட்ட தெருக்கள் உள்ளன. 25 வருடங்களுக்கு மேலாக சுமார் 15,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இங்கு வாழும் மக்களின் குழந்தைகள் அருகில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படித்து வருகின்றனர். மேலும் இந்த இடம் நீர்நிலை ஆக்கிரமிப்பு கிடையாது என்று தமிழக அரசின் கல்வி பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட இடமாக கூறப்படுகிறது. இந்த இடத்தில் 5 வருடங்களுக்கும் மேலாக குடியிருந்து வருபவர்களுக்கு அந்த இடத்தை அவர்கள் பெயரில் சொந்தமாக்கி பட்டா வழங்க வேண்டும் என்ற ஒரு அரசாணையை தமிழக அரசு பிறப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இங்கே ஏறக்குறைய 30 வருட காலமாக இந்த பகுதியில் குடியிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள். இந்த தெருவில் எந்த வசதி, அடிப்படை வசதியும் கிடையாது. ஒரு சீரான பள்ளிக்கூடம் கிடையாது. ஒரு கட்டண கழிப்பிட வசதியும் கிடையாது. ஒரு முதலுதவிக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம சைதாப்பேட்டை இல்லை டீனர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் நம்ம செல்ல வேண்டியதாக இருக்குது. ராயப்பேட்டை இந்த மாதிரி ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயமெல்லாம் இங்கே எதுவுமே பார்க்கறதுக்கான ஒரு வசதி வாய்ப்பு கிடையாது. மக்களுக்கு முழுசாக இல்லைனாக்கா இங்கே போக்குவரத்து கிடையாது. ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. மழை வந்துருச்சுன்னா ரோடு வசதி, சரியான ரோடு வசதி கிடையாது. ஒரு வண்டி 2 வீலர் போகிறனா கூட சேத்துல சகதியில் மாட்டிக்கின்னு ரொம்ப அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த பகுதியில் 30 வருஷமாக இருக்காங்க. 30 வருஷமாக அரசாங்கம் மேற்பார்வை பார்த்து கொண்டு போகிறார்களே தவிர இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுத்தது கிடையாது. வராங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சி வந்தாலும் சரி, நாங்கள் போய் மனு கொடுத்தோம்னா அந்த மனு கூட சரியான முறையில் பார்க்கறது கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்த பகுதியில் உங்களுக்கு பட்டா வசதி கிடையாது, அதனால் எந்த அடிப்படை வசதியும் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எம்எல்ஏவும் சரி, இந்த பகுதியில் இருக்கிற தலைவரும் சரி, யாராக இருந்தாலும் சரி இதுதான் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இந்த பகுதிக்கு உங்களுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட்டில் அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு தர மாட்டேன்றாங்க. இதில் உங்களுக்கு பட்டாவும் தர முடியாது. தண்ணி வசதியை பார்த்தீங்கன்னா தண்ணி மழை வந்துச்சுன்னா தண்ணி லாரி வர்றதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த ஏரியாவில் தண்ணி லாரி மாட்டிக்குது சேரும் சகதியில். பள்ளிக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஒழுங்கான முறையில் ரோடு வசதி கிடையாது, போக முடியாது கிடையாது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பகுதியில் முதலுதவி ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொன்னாக்க ஒரு பஸ் வசதி கிடையாது. மெயினாக குறிப்பாக சொல்லப்போனால் பஸ் வசதி சுத்தமாக கிடையாது. 3 கிலோமீட்டர் நடந்து போய் தான் போகணும். ஒரு குழந்தைங்களை பால்வாடி கொண்டு போகணுன்னா கூட இங்கிருந்து வேளச்சேரி, தரமணி அந்த ரோடை கிராஸ் பண்ணி தான் போகணும். நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இதனால் நிறைய பிரச்சனைங்க வருது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு காடு மாதிரி தான் இருக்குது. இந்த ஏரியாவில் ஒரு ரோடு போட்டால் தான் அந்த ஊரினுடைய அடிப்படையே தெரியும். அந்த ரோடு வசதி கூட கிடையாதுன்ற வரைக்கும் 30 வருஷமாக இருக்காங்க இங்கே எல்லாருமே. பார்த்தீங்கன்னா இதே பொசிஷன் தான் இருக்குது. 30 வருஷமாக எப்படி இந்த பள்ளத்தில் தண்ணி இருந்ததோ அந்த தண்ணியை மேடாக்கி மக்கள் ஒன்று சேர்ந்து மேடாக்கி மண்ணு கொட்டி நல்லா லெவல் பண்ண பிறகு இப்போ எல்லாருமே இதை காலி பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த தண்ணியை ஃபுல் பண்ணி மண் நிரவி மக்கள் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வீடு கட்டி இந்த இடத்துல குடியிருந்து வருகிறாங்க. ஆனால் இதை சில அரசியல்வாதிகளும் சில சமூக விரோதி செயல்களும் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பட்டாவுக்குன்னு போனால் சரி, பட்டாங்க கிடையாது, கொடுக்க முடியாது. ஒரு மனு கொடுத்தா கூட அந்த மனு வாங்குறதுக்கு ஒரு அரசாங்க அதிகாரி யோசனை பண்ணுறாரு இருந்து. நாங்கள் ஜிகே மூப்பனார் தெருவில் கல்லுக்குட்டையில் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் 13 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம்.
ஆனால் எந்த அறுவடை வசதியும் எங்களுக்கு செஞ்சு தரவில்லை. ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஏன்னா இவங்களுக்கு தண்ணி வசதி. ஆனால் எங்களுக்கு நடந்து வரணும்னா இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம வரணும். ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கணுன்னா கூட அந்த சேர் சகதியில் வரணும். ஒரு மழை நேரத்தில் ஒரு அவசரத்துக்கு வர முடியாது. கர்ப்பிணி பெண்ணே அவசரமாக ஒரு வீட்டுன்னு போக முடியாது. ரெண்டாவது வந்து வயசானவங்க நடந்து போகிறதுக்கு பாதை கிடையாது. எப்படி நாங்கள்லாம் வந்து சின்ன வயசு ஆளுங்க கொஞ்சம் பார்த்து சகதியில் வந்துடுறாங்க. மெயின் ரோடு பார்க்கணுன்னா நாங்கள் வந்து 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து வந்தாலும் இப்படி போனாக்கா தரமணி போகணும், இல்லைன்னா விஜய பாரதி நகர் வரணும். அந்த பக்கம் போனால் கண்ணஞ்சேடி போகணும். இதை பற்றி நீங்கள் உங்கள் எங்கள் கவுன்சிலர்கிட்ட சொல்லியாச்சு, அவங்க வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் வராது. எலெக்ஷன் நேரத்துக்கு வராங்க, எலெக்ஷன் நேரத்துக்கு பார்க்குறாங்க. அந்த மற்ற நேரத்துக்கு அவங்கள நம்ம பார்க்க முடியாது. இதோட இந்த எலெக்ஷன் நேரத்துக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு தான் நம்ம பார்க்கலாம். ஆனால் எத்தனையோ வாட்டி அவங்க வந்து நாங்கள் கேட்க சொல்லலை, நாங்கள் குறை சொல்லியிருக்கிறோம். ஆனால் செய்யணும்னு தான் சொல்கிறாங்க, கண்டி சாங்ஷன் ஆச்சுன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த வசதியும் பண்ணல. ஆனால் அந்த ஏரியாவில் 6 மணிக்கு நாங்கள் வெளியே வர முடியாது. இந்த பெரிய கத்தி வச்சுன்னு 10 வருஷத்துக்கு முந்தி சுற்றுவாங்க. ஒருத்தனை வெட்டுவாங்க, இன்னொருத்தனை வெட்டுவாங்க. 6 மணி ஆனால் வழக்கு இருக்காது, குழந்தை தூங்காது, குட்டி தூங்காது, அடுப்பு பற்ற வைக்க முடியாது. ரொம்ப கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு வந்தோம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு 4 வாட்டி ரப்பீஸ் ஓட்டிருக்கிறோம், 5 வாட்டி ரப்பீஸ் ஓட்டிருக்கிறோம். இந்த இடத்த வாங்கணும்னு சொல்லி ரொம்ப போராடி அவங்க வராங்க. நாங்கள் இந்த இடத்த கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு அடிப்படை வசதி செய்து தரணும், ரோடு வசதி செய்து தரணும், இங்கே குழா வரணும். நாங்கள் தான் பார்க்குறோம். நாங்கள் பொண்ணு பிள்ளைங்க வச்சுருக்கிறோம். நாங்கள் எப்படி பொழைச்சிட்டோம்? எங்கள் குழந்தைங்க பிள்ளைங்க நல்லா பொழைக்கணும், நல்லா படிக்கணும், ஸ்கூல் போகணும், அவங்க ப்ரொஃபஸர் ஆகணும், ஒரு டீச்சர் ஆகணும், ஒரு வாத்தியார் ஆகணும், அது போனால் வந்து ஒரு வக்கீல் ஆகணும், நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த ஏரியாவில் ஒரு ஸ்கூல் கிடையாது, பசங்க படிக்கும். ஒரு ஸ்கூல் கிடையாது, ஒரு ஆஸ்பத்திரி கிடையாது. அவசரம் போனால் ரோட்டுக்கு தான் போகணும். அந்த மாதிரி வசதியில் நாங்கள் வாங்கி வரோம். எங்களுக்கு நல்ல வழி செய்து கொடுப்போம். எங்களுக்கு எந்த வசதியும் இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து செஞ்சது கிடையாது. அந்த தலைவரும் வந்து பார்வையிட்டு போகிறாங்களா பஸ் வந்து எங்களுக்கு எந்த வசதியும் வந்து செஞ்சு கொடுத்தது கிடையாது. விடியலை தேடி நிகழ்ச்சியில் இதுவரை மக்கள் பிரச்சனைகளை சந்தித்தோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம். இதுவரை ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் யாரும் கள்ளுக்குட்டை பகுதியில் உள்ள 7 நகர் பொதுமக்களுக்கு எந்தவிதமான அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என்று அங்குள்ள மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஒவ்வொரு தேர்தலிலும் தங்களின் வாக்குகளை பெற்று வாழ்ந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் மேல் புகார் கூறியுள்ளனர். நாங்கள் வைத்தியலிங்க தெருவில் இருக்கோம். எங்களுக்கு வந்து இங்கேருந்து கண்ணஞ்சாவடி போகிறதுனா எப்படியும் 3 கிலோமீட்டர் போகணும். பாரதி நகர் போகிறதுனாலும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. காலையில் கிளம்புனோம்னா வீட்டை விட்டு ஒரே தண்ணி தான், வழி நடுக முழங்கால் தண்ணி தான். கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தால் தான் போச்சு, இல்லாட்டி வலிக்கு விட்டு தான் விழுக்கும். பசங்களும் ரொம்ப ஸ்கூல் போகிற பசங்களும் ரொம்ப அவசரப்படுறாங்க. குழந்தைங்க வியாதி இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதனால எங்கள் தொகுதியில் இது பக்கம் உள்ளவங்க எல்லாருமே நோட்டாவுக்கு தான் ஓட்டு போடுறதா நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா எங்களுக்கு எந்த உதவியுமே செய்ய கிடையாது. வர்றவங்க ஓட்டு கேட்க மட்டும்தான் வர்றாங்க அரசாங்கத்திலேருந்து. மற்றபடி அந்த ஓட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. எங்களுக்கு வந்து இங்கே ஆம்புலன்ஸ்லாம் உள்ள எமர்ஜென்சிக்கு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்குள்ளே எதனா ஒரு அடிப்பட்டாலே யாருக்கோ இங்கே போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் கிடையாது. எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வேணும். இந்த ஏரியாவில் வந்து இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து கள்ளுக்குட்டை ஏரி தான் இருக்க கண்டி இந்த ஏரியாவில் முல்லை ஸ்ட்ரீட்டு திருவள்ளூர் நகர்ன்ற ஒரு இது வந்து இல்லவே இல்லை. எங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு மெயினாக பட்டா வேணும். அதுவும் நாங்கள் கேட்குறோம். இன்னொன்று என்னன்னா பசங்களுக்கு வந்து இங்கே
பள்ளிக்கூடம் எதுவுமே எங்கள் பக்கத்தில் இல்லை. குழந்தைங்க எங்கேயாவது அவ்வளோ தூரம் நடந்து போகிறாங்க. எங்களுக்கு பள்ளிக்கூடம் வரணும். தண்ணி வந்து எங்களுக்கு தண்ணி வசதி கிடையாது. தண்ணிக்கும் வந்து எங்களோட ஏரியா பெண்கள்லாம் வந்து ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. லாரியில் வந்தாலும் 4 நாளைக்கு ஒரு வாட்டி 5 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி வருது. எங்களுக்கு தண்ணி வசதி எங்களுக்கு வேணும். அதுவே எங்களுக்கு நல்லபடியாக இது பண்ணி விடுங்க. பாத்ரூம் வசதி இங்கே கிடையாது. பாத்ரூம் ஒருத்தவங்க வீட்டில் வந்து வசதியாக இருக்காங்க, பாத்ரூம் இருக்காங்க, ஒருத்தவங்க வீட்டில் பாத்ரூம் கிடையாது. பெண்கள் வந்து பொது பாத்ரூம்குள்ள வந்து இது பண்ணுறாங்க. அதனால எவ்வளோ நோய் வருது, எவ்வளோ இது ஆகுது. அதனால எங்களுக்கு பாதுகாப்பாக பெண்களுக்கு வந்து எங்களுக்கு பாத்ரூம் வேணும். அதேமாரி இங்கே பக்கத்தில் வந்து ஏதாச்சும் போலீஸ் ஸ்டேஷனோ மகளிர் போலீஸ் ஸ்டேஷனோ ஏதாச்சும் எங்களுக்கு வேணும். ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்னாலும் நிறைய பேர் குடிச்சிட்டு சண்டை போடுறதுனாலும் எங்களுக்கு இங்கே போலீஸ் ஸ்டேஷனோ வேணும் எங்களுக்கு. அதனால எங்களுக்கு இது பண்ணுங்க. ஓட்டு கேட்க மட்டும் வராங்க. அப்போ மீதி டைமில் வந்து எங்களை பார்க்க மாட்டாங்களா? மக்களோட நிலைமை தானா? இதேமாதிரி வந்து எங்களுக்கு இப்போ பள்ளத்தில் வந்து இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதி பேருக்கு வீடே இல்லை, பாதி பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க. எங்களுக்கு வந்து எதுவுமே செய்யறதுக்கு இங்கே அரசாங்கம் எதுவுமே இல்லையா? எங்களுக்கு தீர்வாக நாங்கள் என்னென்ன கேட்டிருக்கோமோ அந்த கோரிக்கைகளை எங்களுக்கு செஞ்சாதான் நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு ஓட்டு வரும். அப்படி இல்லைன்னா ஒரு ஓட்டு கூட இங்கேருந்து வராது. நாங்கள் வந்து 20-25 வருஷமாக நாங்கள் இங்கே குடும்பம் இருக்கோம். இந்த ஏரியாவுக்கு எந்த வசதியும் செஞ்சு தரல. ஓட்டு மட்டும் கேட்க வராங்க. தண்ணியில் மழை நாளில் தண்ணியில் பாம்பெல்லாம் முள்ளெல்லாம் வருது. குழந்தைங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது அரசாங்கம் வந்து. இதே 25 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுக்கின்னு இருக்கிறதே தான் அவங்க பார்த்துன்னு இருக்காங்க. எந்த கட்சிக்காரர் இங்கே வந்து ஓட்டு கேட்டாலும், எந்த கட்சிக்காரர் வந்தாலும் நாங்கள் ஓட்டு போடுறதே கிடையாது. எவனோ அவங்க மானம் கட்டு போய் ஈனம் கட்டு போய் அவங்க இங்கே வந்து ஓட்டு கேட்குறாங்க. அறிவு இல்லாத ஓட்டு கேட்கும் போது மட்டும் கையெடுத்து கும்பிடுறாங்க. நாங்கள் போகும்போது எங்கள் கஷ்டத்தை போய் சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்கள் வேலை முடிஞ்சுதா, நாங்கள் மட்டும் உங்களை திருப்பி பார்க்கறதுக்கு நாங்கள் யாருன்னு கேட்குறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் இந்த ஏரியா என்ன கதி ஆகிறது? குழந்தைங்கள்லாம் டெங்காச்சரத்தில் வந்து கஷ்டப்படுறோம். நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஒரு தண்ணி வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது, கழிப்பறை கிடையாது. நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். இதுக்கு என்ன வழிமுறை? இந்த அரசாங்கம் வந்து எதுவுமே செய்யறது கிடையாது. எங்களை திருப்பி பார்க்கறதே கிடையாது. ஓட்டு கேட்க மட்டும்தான் வராங்க. இந்த ஏரியா இருக்கு, இந்த ஏரியாவே இல்லை, எங்களுக்கு மேப்லேயே கிடையாதுன்னு வேற சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு ஓட்டு கேட்க வராங்க? அப்பப்போ எலெக்ஷனுக்கு வந்து 2 கட்சிக்காரன் 3 கட்சிக்காரன் 4 கட்சிக்காரன்னு வரான். எவனுக்கு நாங்கள் ஓட்டு போடுறது? எவனுக்கு போட்டாலும் சரி, எவனுமே நல்லவை செய்யறேன்னு சொல்லிட்டு எவனுமே எதுவும் செஞ்சதே கிடையாது. இந்த எலெக்ஷனுக்கு எவனுமே உள்ள வரக்கூடாது. வந்தாலும் நாங்கள் யாருக்கும் ஓட்டு போறது கிடையாது. இங்குள்ள மக்களுக்கு எந்த விதமான சாலை வசதிகள், தெரு விளக்கு போன்ற அத்தியாவசிய தேவைகளை கூட செய்து தரவில்லை. இதே நிலை நீடிப்பதால் இங்கு வாழும் மக்கள், அதாவது 30,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். மேலும் தேர்தலில் விரும்பாதவருக்கு வாக்களிக்கும் நோட்டா முறையை பின்பற்றி யாருக்கும் வாக்கு கிடையாது என்ற ஜனநாயக நெறிமுறையை பின்பற்றவும் முடிவு செய்திருப்பதாக அப்பகுதி மக்கள் குமுறுகின்றனர். இந்த பகுதியில் வந்து நாங்கள் 25 வருஷ காலமாக இருக்கிறோம். 30 வருஷமும் அது கிட்டத்தட்ட. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் அடிப்படை வசதி இல்லாமல், தண்ணிலையும் கரண்ட் இல்லாமல் எவ்வளோ கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கோம். சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் பள்ளிக்கூடமும் போக முடியவில்லை. ஆனால் நாங்கள் வந்து 25 வருஷமாக கஷ்டப்படுறது கூட அரசியல்வாதிங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அசால்ட்டாக பார்த்துட்டு போயிடுறாங்களே கண்டி எங்களுக்கு எந்த ஒரு சரியான முறையில் எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்து தரவில்லை. நாங்களும் எலெக்ஷன் வரும்போதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் அவங்க வந்து ஓட்டு போடும்போது, வாங்கம்மா ஓட்டு போடுங்க, நாங்கள் இந்த வாட்டி கண்டிப்பாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் விட்டுட்டு கோயிலில் சத்தியம் பண்ணிட்டு போகிறாங்களே தவிர எங்களை வந்து கண்டுக்கிறதே கிடையாது. நாங்கள் வந்து போராட்டமும் பண்ணி பார்த்தோம், எவ்வளவோ செஞ்சு பார்த்தோம். கவுன்சிலராக இருந்து பார்த்தாங்க, அவங்களும் செஞ்சு தர முடியல. எம்எல்ஏ இருந்தார், அவரும் செஞ்சு முடிக்கல. எதுவுமே செய்யாத முறையில் நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு இருக்கிறோம். கந்தன் வந்து போத்துட்டு போகிறாரு, எதுவுமே செய்ய மாட்டேன்றாரு. கவுன்சிலர் அம்மா வராங்க, அமுதா, அவங்களும் பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் எங்களுக்கு எந்த விதமான சதுப்பாயமோ சௌகரியமோ இந்த ஊருக்கு செய்து தரவில்லை. நாங்கள் எவ்வளோ நாள் தான் போராடுறது. இதனால வந்து நாங்கள் இந்த முறை வர எலெக்ஷனில் நாங்கள் யாரும் ஓட்டு போட மாட்டோம். எந்த கட்சிக்காரும் செய்யலை. டிஎம்கே வந்து செய்யலை, அண்ணா திமுக வந்து செய்யலை. அதனால நாங்கள் இந்த முறை யாருக்குமே ஓட்டு போட தயாராக இல்லை. யார் வந்தாலும் விரட்டி அனுப்பிடுவோம். எங்களுக்கு வந்து நோட்டாவுக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போகிறோம். இதுதான் எங்கள் உறுதி. நாங்கள் கண்டிப்பாக இதை மட்டும் செய்து சாதிச்சிடுவோம்.
நாங்கள் இவ்வளோ நாளாக இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கன்ட்டு அவங்கவுங்களுக்கு போட்டு பார்த்தோம். ஆனால் யாருமே எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவே இல்லை. அதனால் இனிமேல் இந்த எலெக்ஷனில் நாங்கள் யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம். நோட்டாத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். மற்றபடி எந்த கட்சிக்குமே ஓட்டு போட மாட்டோம். எல்லாரையும் நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம். அதனால் இதுக்கு மேலே ஏமாற நாங்கள் தயாராக இல்லை. மக்களுக்கான தீர்வு என்பது இதே இடத்துல வாழ்றதுக்கு ஒவ்வொருத்தரும் வசிக்கிற மக்களுக்கு அதே இடத்த அவங்களுக்கு பட்டா வழங்கணும். இதே பகுதியில் வசிக்கிற அந்த சாலைகள் வசதிகளை அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுக்கலன்னா எங்களுடைய போராட்டம் கடுமையான போராட்டங்களை மக்களை திரட்டி நாங்கள் எங்கள் 7 நகர் சங்கத்தின் சார்பாக இந்த பகுதி மக்களுக்கான பல போராட்டங்களை நாங்கள் முன்னிறுத்தி நாங்கள் நடத்த இருக்கோம். தெருவில் இந்த ஏரியா இருக்குதுன்னு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனாலும் நாங்கள் இந்த இடத்துல வந்து 25 வருஷம் ஆகுது. ஆனால் ரோட்டு வசதியோ தண்ணி வசதியோ ஒரு கரண்ட் வசதியோ எந்த ஒரு அடிப்படை வசதி கிடையாது. ஸ்கூல் கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அர்ஜென்ட்டாக போகணுன்னாக்கா ரொம்ப வெகு தூரத்தில் போகிறதுக்கு பாதை சரி கிடையாது. முதல்ல குண்டும் குழிமா இருக்குது. ஒரு ஆட்டோக்காரன் கூப்பிட்டா வர மாட்டேறான், ஒரு வண்டிக்காரன் கூப்பிட்டா வர மாட்டேன்றான். நாங்கள் தோல்லையும் கையிலையும் தூக்கி போகிற மாதிரியா இருக்குது. ஆனாலும் ஓட்டு வாங்க சத்தியம் பண்ணுறானுங்க. கோயிலில் வந்து நான் சத்தியமா நான் செய்கிறேன்றானுங்க. ஆனா ஓட்டு வாங்கிட்டு போறானுங்க, இந்த பக்கமே திரும்ப மாட்டேன்றாங்க. நல்ல நிவாரணிக்கு வராங்க, பாதி பக்கம் கொடுக்குறானுங்க, பாதி பக்கம் அவங்க சுற்றின்னு போடுறாங்க. அப்ப இங்க இருக்கிற மக்கள் என்ன ஆகுறது? ஆனா ஓட்டுக்கு மட்டும் கச்சை காட்டிக்கின்னு மூளைக்கு நிக்கிறானுங்க. ஒரு வசதி கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல் வசதி, ஒரு பள்ளிக்கூட வசதி, ஒரு தண்ணி வசதி, ஒரு கரண்ட் வசதி, ஒரு ரோட்டு வசதி எதுவுமே கிடையாது. அப்ப இங்க இருக்கிற மக்கள்லாம் நாங்க ஓட்டுக்கு மட்டும் தான் ஏமாந்தவங்க. எல்லா வீடும் இருக்குது, ஆனா பட்டா கொடுக்க மாட்டாங்க, கூரைவாரி போட மாட்டேன்றானுங்க. அப்ப எதுக்கு இந்த ஏரியா இருக்குதுன்ட்டு? ஆனா கட்சிக்காரனுக்கு மட்டும் பொழைக்கணும், பணம் வாங்கணும், லஞ்சம் வாங்கணும், ஊழியம் பண்ணணும், இது மட்டும் செய்வானுங்க. ஆனா இந்த ஊருக்குன்னு எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. என்ன அர்த்தம் இது? இது கவர்மெண்டா? இது ஒரு ஆட்சியா? ஒரு ரேஷன் கடைக்கு போனாக்கா அடிச்சு புடிச்சு என் புடவெல்லாம் உருக்கினாங்க. என் தலையில முடி கூட வைக்கல. ஒரு ரேஷன் கடையில போய் நின்று வாங்க முடியல. ஒரு தண்ணி பங்காண்ட போனாக்கா அடிச்சுக்கிற மாதிரியா இருக்கு. இந்த ஏரியாவுக்கு தண்ணி ஒழுங்கா கொண்டாந்து விடுறானுங்களா? அது கூட கிடையாது. என்ன கிணறா இருக்கு, நாங்க ஒரு பள்ளத்தாக்குல இருக்கிறோம், தண்ணி கிடையாது சரியா. கேட்டாக்கா அந்த கேட்கும் போது ஆன்றானுங்க, அப்புறமா நான் ஊன்றானுங்க. இதெல்லாம் கேள்வி அங்க. இதுக்கு மட்டும் கட்சிக்காரனுங்க வருவானுங்க, ஓட்டு மட்டும் வாங்குவானுங்க, அவனுக்கு பாட்டு போய்கினே இருப்பானுங்க. சாலை வேற எடுத்துன்னு வரானுங்க வண்டியா. அவனா கூப்பிடுறான், சின்ன பையனுக்கும் போடுறான், பெரிய பையனுக்கும் போடுறான், பொம்பளை கூட போடுவானுங்க போலக்குது. 1000 பொம்பளைங்கள கை உள்ள வேற போட்டுக்கிறானுங்க. அவனுங்க சுத்திக்கிறானுங்க பாதி வேற. இது என்ன நியாயம்? இது நியாயமே கிடையாது. அழகா இந்த ஏரியாவுக்கு தேவையானது செஞ்சா இந்த மக்கள் எல்லாருமே போடுவாங்க ஓட்டு, இல்லைன்னா போடவே மாட்டாங்க. மாநகராட்சி பெரு மாநகராட்சியாக மாறியது என்று அறிவித்துள்ள தமிழக அரசு சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான நகராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டது. ஆனால் பெரு மாநகராட்சியான பிறகு அதற்கேற்ற நிதியை ஒதுக்காமல் கண்டுகொள்ளாமல் விடப்பட்டதே காரணம். அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் இதனை கவனித்தால் மட்டுமே கள்ளுக்குட்டை மக்களுக்கு விடிவு பிறக்கும். விடியலை தேடி நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாம் சந்தித்த பகுதி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இடம்தான். அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது ஆட்சியாளர்களின் கடமை. கள்ளுக்குட்டை மக்களுக்கு விரைவில் விடியல் கிடைக்கும் என்று நம்புகிறோம். இனி அடுத்த வாரம் மற்றொரு பகுதி மக்களின் கோரிக்கைகள் குறித்து பார்க்கலாம். நன்றி.